வணக்கம். குறைந்தது 3 நாட்களுக்கு மேல இன்னைக்கு தான் நம்ம லெவல்ஸ் பார்க்குறோம். உங்களெல்லாம் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்ல போயிட்டு இருக்கிறதுனால என்னால யூடியூபே என்னால சரியா கவனிக்க முடியறது இல்லைங்க. அதனால இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய ட்ரேடிங் ப்ளஸ் வந்து என்னுடைய ரிசர்ச் கொஞ்சம் அடிக்கடி வந்து நின்று போயிடுது. ஸோ இதை நான் வந்து கண்டினியூவாக அதை நான் செக் பண்ண கூட எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக இப்போ நான் வீடியோஸில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கேன். ப்ளஸ் வந்து கிளாஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து என்கேஜ் பண்ணும் பொழுது எனக்கு இது வந்து ரொம்ப செகண்டரியா இருக்கு. இதனால வந்து மார்னிங் லெவல்ஸே நான் எடுத்து அனுப்புறதே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சரிங்களா? ஏன்னா நான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா என்னுடைய ஃபோக்கஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம மார்னிங் கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்திருந்தது ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் எக்ஸாக்டா வந்து பையபோ லைனுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் செல் பிலோ லைனுக்கு வருது. செல் பிலோ லைன்ல இருந்து மார்க்கெட் விட்டு கொடுத்தது 3 சப்போர்ட் இன்னைக்கு அடிச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நீங்க எப்படி ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறப்போ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியத்தை செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி தெரியும். சரிங்களா? மார்க்கெட் ஆனால் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்ப்போம். நேற்றுக்கு அன்னைக்கு இந்த ட்ரேடிங் விட்டுருங்க. பட் இதுல இருந்து மார்க்கெட் வந்து பெரிய கேப் ஆச்சு. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல பெரிய அளவில். அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன்ல வந்துச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,050 கால். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 138க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து 2 டார்கெட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டை அச்சீவ் ஆச்சு. அகெயின் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு திருப்பி அந்த டார்கெட்டுக்கே போனாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 137 ஃபர்ஸ்ட் கேண்டிலே விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்தாலும் இந்த 82க்கு மேலே, அதாவது இந்த 91 அவர் விடவே இல்லை. 91ல இருந்து சஸ்டெயின் ஆனவர் மார்க்கெட்டை பெரிய அளவில் கொண்டு போயிட்டாரு. ஸோ இங்கே அதே போல கால் எந்த அளவுக்கு போச்சோ அதே அளவு புட்டும் இன்னைக்கு போயிருக்காரு. சரிங்களா? பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்த 91ல இருந்த டைம்ல மார்க்கெட்ல நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். பார்ப்போம். சரிங்களா? இது நீங்க எப்படி கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல நீங்க ட்ரேடா எப்படி எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ட்ராப் பண்ணி திருப்பி மேலே போய் திருப்பி அங்கிருந்து கீழே விழுகிறாரு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல செய்வாங்க. சரிங்களா? இதுல நீங்க மார்க்கெட்ல எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும்தான். வேல்யூஸ் கூட நம்மளுடைய இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கிற வேல்யூ உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து என்டர் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. யாரையும் இன்க்ளூடிங் என்ன நான் பர்டிகுலரா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா என்னையும் நீங்க டிபெண்ட் பண்றது எனக்கே கொஞ்சம், ஏன்னா நான் என்னுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கேன். பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நண்பர் சென்செக்ஸ் கூட இன்னைக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். நல்ல இன்னைக்கு ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணதான் எனக்கு கூட தகவல் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் இண்டெக்ஸுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். சென்செக்ஸோட எந்த டேட்டாவுமே நான் எடுக்கவே இல்லை. எனக்கு டைம் இல்லை. நான் அதனால இந்த டேட்டாவை எடுக்கவே இல்லை. எக்ஸாக்டா ஒரு 140ல இந்த செல் பிலோ லைனுக்கு கீழே வந்தபோது என்ட்ரி எடுத்தேன். ஒரு கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணேன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து ஒரு லாட்ல பண்ண, அதுதான் நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி இருக்குது கேட்கறதுனால தான் நான் திருப்பி அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா செல்ஃபா நீங்களே ஆப்ரேட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணிலாம் மார்க்கெட்ல எப்பவுமே சஸ்டெயின் ஆக முடியாதுங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் நான் என்னதான் நான் பர்டிகுலரா சொல்றேன். நீங்க பல வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட பெட்டரா வந்து நிறைய பேர் வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். பட் எவ்வளவு நாளைக்கு வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நீங்க போவீங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கணும். யார் கார்ட்ஸ் கொடுத்தாலும் எடுக்காதீங்க. நானே கொடுத்தாலும் இப்ப எனக்கு கொஞ்ச நாட்களா பாத்தீங்கன்னா நான் இந்த லெவல்ஸ் அனுப்புறதெல்லாம் நான் இப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கே ஒரு நிறைய நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு விளையாட்டா இருக்கு. சரி, ஓகே.
நீங்க எப்பவுமே நீங்களே இதெல்லாம் டெரைவ் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? நான் சொல்லிடுறேன். பட் ஆனா வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்கள வந்து கண்டிப்பா தூக்கி விட மாட்டாங்க. நீங்களா முன்னேறினா மட்டும்தான் வந்து இங்க மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். இத முதல்ல எல்லாரும் உணருங்க. உங்களுக்காக வந்து ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாரு. அதே போல உங்களுக்காக யாரோ ஒருத்தர் வந்து வேலை செய்ய மாட்டாரு. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து மார்க்கெட்ல ஆப்பரேட் பண்ண கத்துக்கோங்க. மார்க்கெட்டுங்கிறது நான் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். நீங்க மேக்ஸ் சார்ந்து யார்கிட்ட படிச்சாலும் சரி, படிச்சு ட்ரேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனு, பிரைஸ் ஆக்ஷனு எல்லாமே கால் செல்லர் ஏரியா, புட் செல்லர் ஏரியா எதுவா இருந்தாலும் சரிங்க. நான் எடுக்கக்கூடிய இந்த விலைக்குள்ள எல்லாமே அடங்கிருங்க. சரிங்களா? இது வந்து நீங்க பெஸ்ட். இதுல நம்ம வந்து 20 ஸ்ட்ராட்டஜி இருக்குனால என்னால வந்து உங்களுக்கு 20 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுக்கலாம். பட் அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புல 2 ஸ்ட்ராட்டஜில 20 முறை பயிற்சி பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை வந்து வீடியோ ஃபாலோ பண்றது, நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி நல்லா சொல்லுவாரா, இன்னொருத்தர் நல்லா வேல்யூ கொடுப்பாரா, சரி யாருமே வந்து இந்த வேல்யூஸ் நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய உழைப்பை வந்து வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க. நீங்க முதல்ல இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபைன். அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத சின்னதா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. மார்க்கெட்ல நாளைக்கு சாரி இதெல்லாம் வந்து என்னுடைய ரிசர்ச் இண்டிகேட்டருங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். மார்க்கெட்ல வந்து பார்த்துக்கலாம். மார்க்கெட்ல இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து லாங் சார்ட்ல பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்னும் வந்து புல்லிஷா தான் இருக்காருங்க. இப்போ வந்திருக்கிறது நல்லா பீரிஷா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்க முடியாது. நாளைக்கு திருப்பியும் வந்து 948க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாருன்னா திருப்பி மார்க்கெட் அப்சைடு போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? 26,214 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கு. பட் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு நேற்று ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே விழுகிறாரு அப்படின்னா திருப்பி வந்து ஃபர்தரா வந்து டவுன் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி டவுன் வருதுன்னா 815க்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா வந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் வந்து மார்க்கெட் இன்னும் புல்லிஷா தான் இருக்கு அப்படிங்கறத உணருங்க. இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னா நாளைக்கு உடனே புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட்ல எப்பவுமே ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷனே வைக்காதீங்க. இன்ட்ராடே பையர் நம்ம வந்து ஆப்ஷன் பையருங்கிறவரை இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு பொசிஷன் ஹோல்ட் பண்ண சாரி இன்னைக்கு கொடுத்துட்டு வர கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 63 புள்ளிகள் ஓப்பன்ல இருந்து நீங்களே எடுத்துக்கோங்க. சரிங்களா? 63 புள்ளிகள்ல ஓப்பனை வந்து பிளாக் கலர் லைனா வச்சுக்கோங்க. நான் எப்பவும் சொல்லுற மாதிரி பிளாக் கலர் லைனா வச்சுட்டு ஓப்பன் எங்க இருக்காரோ அங்கிருந்து 63 பாயிண்ட் வந்து பை அபோவ் வச்சுக்கோங்க. 63 பாயிண்ட் செல் பிலோன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் எங்க வேணாலும் ஓப்பன் ஆகலாம். சரி, பட் ஆனா வந்து ஓப்பன் பிரைஸ் எந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகுறாரோ அதுதான் விஷயமே நாளைக்கு. சரிங்களா? அதனால 63 புள்ளிகள் வந்து மேலேயும் கீழே வச்சுக்கோங்க. பிளாக் கலர் லைனை ஓப்பன் பிரைஸா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 63 புள்ளிகள் அப்படியே கீழே இறங்கிக்கோங்க. அதே மாதிரி 63 புள்ளிகள் மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சைட்வேஸா இருக்காரு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து என்எஸ்சியை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுது மூவ் ஆகல அப்படிங்கிற பொழுது நீங்க என்எஸ்சியை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல மார்னிங் வந்து 26,100 காலையில மேல இருந்தாரு. அதுபடி வந்து 158 வரைக்கும் போயிருக்கணும். ஆனா போக முடியல. வேல்யூஸ் வந்து அங்க இருக்கு. பட் ஆனா 158ங்கிறது ரெசன்ஸா இருந்திருக்கணும். அவர்னால 158 போக முடியல. இந்த மாதிரி 100 பாயிண்ட் இடைவெளியில் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஹெட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் சைடு மொமெண்டம் கொடுக்கும். கால் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைடுல இங்க 197 ஒரு நல்ல மொமெண்டம்ங்க. ஆக்சுவலா வந்து நேற்று க்ளோசிங் பிரைஸ்ங்கிறது 76 ருபீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 197 200 ருபீஸ்க்கு போயிருக்காரு. இதுவே ஒரு மொமெண்டம் தான். சரிங்களா?
அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க புட்டு வந்து அவருடைய சப்போர்ட் வேல்யூல இருந்து 92ல இருந்து நீங்க என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா நீங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். சரிங்களா? இது உங்களுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப ஹெட்ஜ் ஃபார்ம் ஆனதுனால, ஏன்னா இது மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னாதான் மட்டும்தான் ஒன் சைடு மொமெண்டமா இருக்குங்க. இப்ப இதற்கு பதிலா 26,000 புட்டு இருந்ததுக்கு பதிலா 26,200 காலும் மேல இருந்திருந்தாருன்னா மார்க்கெட் ஒன் சைடா போயிருக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி. ஆனா 26,000 புட்டு மேல இருந்ததுனால இது ஹெட்ஜ் அப்படிங்கிற போது மார்க்கெட் டபுள் சைடு மொமெண்டம் கொடுக்கும்னு அர்த்தங்க. சரிங்களா? இது வந்து ஏதாவது தேவை அப்படிங்கும் போது நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, லெவல்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 25,900 கால் 199க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடு போகுங்கிறத சொல்லிக்கிறேன். அதே போல 26,000 புட்டு 98 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குன்னு நான் ட்ரெண்டை மட்டும் தான் இங்க ஐடென்டிஃபை பண்றேன். நான் இங்க எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு கொடுக்க கிடையாது. புரியுதுங்களா? சோ இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே, இது இது 25,900 கால் வந்து 199, அதே 26,000 புட்டு வந்து 98 இந்த ருபீஸ். இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நாளைக்கு மார்க்கெட்டை நீங்க வந்து சிம்பிளா பாருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்கலான்ட்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி. ஸோ அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு லெவல்ஸ்ங்கிறது 163 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் எங்க இருக்காரு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. 58,000 நியர்பை இருக்காரு. ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸும் இன்னைக்கு சேம் ரேட்ல இருக்காங்க. ஸோ அதனால 58,000 கால் 407க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்றேன். அதே 58,000 புட்டு 154க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்றேன். இது முக்கியமான விலையாக நாளைக்கு செயல்பட வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ்ங்கிறது 163 பாயிண்ட்ஸ், நிஃப்டிக்கு 63 பாயிண்ட்ஸ் ஒன்லி. சரிங்களா? நாளைக்கு நீங்க ட்ரேட எப்படி பாக்குறீங்கன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ.